ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூக்கா புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது கள்ளர்கள் மத்தியில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். கள்ளர்கள் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒவ்வொருத்தரும் இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 2 கள்ளர்களும் மத்தியில் ஒரு கள்ளன் இவரை இகழுகிறான். நீர் தெய்வமானால் நீரும் தப்பித்து கொள்ளும், எங்களையும் தப்பிக்க வையும் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிற வேளையில் மற்றவன் பார்த்து அவனை சத்தமிடுகிறான். நாமோ நம்மளுடைய தப்பிதங்களுக்கு ஏற்ற விதமாக நாம் இந்த தண்டனைகளை ஏற்றிருக்கிறோம். இவரோ ஒரு தவறும் செய்யவில்லை, அப்படி இருந்தும் இவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லி, இந்த வேளையிலும் நீ இந்த வேதனையின் மத்தியிலும் நீ மனம் அருந்துவது இல்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுதும் இயேசு சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இவன் பரதேசுக்கு போவதற்கு அந்த கடைசி நிமிஷத்தில் இவன் செய்த காரியம் என்ன என்றால், தன்னோடு கூட உள்ள நபரை அந்த தேவனுக்கு நீ பயப்பட மாட்டேங்கிறியே என்று சொல்லி சத்தமிடுகிறான். 2வது தன் ஒத்துக்கொள்கிறான். நம்மளோ என்று சொல்லி இந்த பாவத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று ஒத்துக்கொள்கிறான். இப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீ பரதேசியில் என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை, இந்த நாளிலும் உன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயானால் இந்த இயேசு உனக்கு பரதேசிகள் அவனை எடுத்துக்கொண்டது போல் உனக்கும் ஒரு நித்திய ஜீவனை தருவார். இயேசு தாமே உன்னை ஆசீர்வதிப்பார்.